அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 25வது இறை வார்த்தை. ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். கடவுளின் ஞானம் இன்மை மனிதரின் ஞானத்தை விட ஞானம் மிக்கது என்று சொன்னால் கடவுளின் ஞானம் எத்துணை மேன்மை மிக்கதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் வலுவின்மை மனிதரின் வலிமையை விட வலிமை மிக்கது என்று சொன்னால் கடவுளின் ஆற்றலும் வல்லமையும் எத்துணை உயர்ந்தது, எத்துணை சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோசுவாவின் குரலை கேட்டு கதிரவனை ஒரு நாள் முழுவதும் நடுவானில் கடவுள் நிற்கச் செய்தார் என்று சொன்னால் அவருடைய வல்லமையை நாம் என்னவென்று சொல்வது? அவருடைய ஆற்றலை நாம் என்னவென்று சொல்வது? கடலில் எத்தனையோ வகையான மீன்களை பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு தனி அமைப்பை கொடுத்து, ஒரு தனி வடிவத்தை கொடுத்து, ஒவ்வொரு மீனுக்கும் தனி நிறத்தை கொடுத்து, ஒவ்வொரு மீனுக்கும் தனி சுவையை கொடுத்து கடவுள் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஞானத்தை நாம் என்னவென்று சொல்வது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆழம் காண முடியாத இந்த கடவுளின் ஞானத்தையும் விவரித்து சொல்ல முடியாத இந்த கடவுளின் ஆற்றலையும் வல்லமையையும் கொண்டிருக்கிற இயேசுவை நம் உள்ளத்தில் கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஞானமிக்க பேச்சும் நம்முடைய ஆற்றல் மிக்க செயலும் அநேக மக்களுக்கு ஆசீராக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆழம் காண முடியாத கடவுளின் ஞானத்தையும் விவரித்து சொல்ல முடியாத கடவுளின் ஆற்றலையும் வல்லமையையும் கொண்டிருக்கிற இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவோடு இணைந்து வாழும் போது இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாம் ஆசீராக இருப்பதால் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆழம் காண முடியாத உம்முடைய ஞானத்தையும் விவரித்து சொல்ல முடியாத உம்முடைய ஆற்றலையும் தன்னிலே கொண்டிருக்கிற உம்முடைய மகன் இயேசுவை எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து வாழ்ந்து இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாங்கள் ஆசீராக விளங்கும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.